நான் என்னுடைய 24வது வயசு துவங்க போது என்னுடைய திருமணத்துக்கான ஆயத்தங்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தார் செய்கிறாங்க. என்னுடைய அப்பா சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷம் பிள்ளை கஷ்டத்தை பட்டுட்டா, வீட்டுக்குள்ளே இருந்துட்டா, அடுத்து நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணி வைக்கணும்னு ஒவ்வொரு இடமா திருமணத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டால் நல்லா செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த நாள் என்னுடைய சொந்த சித்தப்பா மகனுக்கு திருமணம். அதனால் நாங்கள் ஒரு சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறோம். நானும் அம்மா அவங்களால ட்ரெயினில் ஏற முடியாது, காரில் ஒரு 2 நாள் முன்னாடி அங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகிறோம். மற்ற எல்லாரும் மறுநாள் ட்ரெயினில் அவங்களுக்கெல்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது, அப்பா உடம்பு சரியில்லையா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. உடனே நான் சொல்கிறேன் அண்ணன்ட்ட, இல்லைண்ணே அப்பாவுக்கு ஒன்றுமே செய்யாத, நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க, இங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். ஆனால் கார் அதுக்குள்ளே வீட்டு வாசல் வந்துருச்சு. வீட்டுக்கு போகிறோம், அம்மா எல்லாரும் ஏற்றி மறுபடியும் ரிட்டர்ன் போகிறோம். எனக்கு அப்பாவுக்கு ஒரு வியாதி கூட கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் போகிறேன். ராத்திரி கிட்டத்தட்ட 1-1:30 மணி இருக்கும். எங்கள் வீடு இருக்கிற டேர்னிங்கில் அந்த கார் திரும்புது. முழிச்சு பார்க்குறேன், வீட்டை பார்க்குறேன். வெளியில் ஷாமியானா போடப்பட்டிருக்கு. என்னுடைய சித்தப்பா தாய்மாமா எல்லாம் வாசலில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ தான் உள்ளத்தில் ஒரு இடி விழுந்ததை போல் இருக்குது. ஐயோ, அப்பா இறந்துட்டாங்க போல், அதனால தான் ஷாமியானா போடப்பட்டிருக்கு. அம்மாட்டையே நம்ம அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லாமே அன்னை கூட்டு வந்துட்டாங்க போல். ஹாலில் ஃப்ரீசர் பாக்ஸை பார்க்குறேன், இருதயம் உடஞ்சி போகுது. கையை பிடிச்சி நடத்தி கூட்டு வந்து சேரில் உட்கார வச்சிருக்கிறேன். செயல்பட முடியாத தாய், இன்றைக்கு அப்பாவும் இல்லை. இருதயத்தில் எப்படி அழணும்னு கூட தெரியல, எப்படி சொல்லி அழணும்னு கூட தெரியல. கூட இருந்தவங்க சொன்னால், நீ கவலைப்படாத, அழுதுரு, எனக்கு அழ தெரியல, வார்த்தையை சொல்ல தெரியல. நான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை பிடிச்சிட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டே நிற்கிறேன். செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற தாய், இன்னைக்கு அப்பாவும் நமக்கு இல்லையா? அப்பாவும் நம்ம கிடையாது, என்ன நமக்கான காரியத்தை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தில் பல கேள்விகள் அடக்கம் பண்ணியாச்சு. என் இருதயத்தில் போராட்டம், இருதயத்தில். அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஏசப்பா, நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டேன் எனக்கு நல்ல அப்பா, நல்ல 3 அன்னை கொடுத்துருக்குறீங்க, எல்லாரும் எனக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் 50% தான் நான் உங்களை நினச்சிருக்கிறேன் ஏசப்பா, நம்பியிருக்கிறேன். இன்னொரு 50% எங்கள் அப்பாவை நம்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஏசப்பா, இன்னைக்கு மன்னிச்சிருங்க. 100% நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நீங்கள் எனக்கு தந்தாலும் சரி, எனக்கு தெரியும்ல, எபனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் நடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியும்ல, நான் எதை விரும்புவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் இது வேணும் அது வேணும் நான் கேட்கலப்பா, உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தாங்கன்னு சொல்லி சொன்னேன். 6 மாதத்தில் ஆண்டவர் திருமண காரியங்களை ஒழுங்கு செஞ்சாங்க. ஏசப்பாட்டா, நான் ஜெபிச்சதெல்லாம் நீங்கள் கேட்டால் சிரிப்பீங்க.